கொடிகளை கொஞ்சம் தள்ளி பிடிங்க. அந்த கொடிகளை கேமரா அவருக்கு அவர் இப்பவே போயிட்டார். அவர் இப்பவே கோயம்புத்தூர் போயிட்டார். அவர் 5 கட்சிக்கு போனவர். அவரே எல்லாம் அண்ணாமலைக்கு அவ்வளவு ஆரவாரம். அதுக்கு இடையில நம்ம சொன்னதை விட 2 மணி நேரம் லேட்டா வர்றோம். தம்பி கொடுத்துட்டேன். அடுத்து 2 நாள் கழித்து தேர்தல் ஆணையர் ஒரு உத்தரவு போட்டாங்க. எந்த பில்டிங்குள்ள யாரும் போகக்கூடாது, எதுவுமே ஓபன் ஆகக்கூடாது. 251. ஆனா இந்த முறை கோயம்புத்தூருடைய மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார். கோயம்புத்தூர்ல அம்மன் அர்ஜுன் அவர்கள் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அருமை சொந்தங்களே, இந்த 251 பட்டி போடுறக்கே பல கோடி செலவாயிருக்கும். யோசிச்சு பாருங்க, பல கோடி. விஜயபாஸ்கரன் வெற்றி பெறணும். இங்கே நம்முடைய கூட்டணி கட்சிகள் 234 எல்லா இடத்திலும் வெற்றி பெறணும். எடப்பாடி பழனிசாமி அண்ணன் முதலமைச்சராக இங்கே நாம் வருவதற்கு முன்பு இந்த 5 கட்சிக்கு போனவங்க 5 முறை கரண்ட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வைக்கிறாங்க. 234 தொகுதியில் இருக்கிற கோயம்புத்தூருடைய உள்ளாட்சி தேர்தல் அதே கொலுசு தூக்கிட்டு வந்தாங்க. அம்மா அந்த கொலுசை நான் சோதனை பண்ணேன், எனக்கு வேலை இல்லாதனால அந்த கொலுசு எடுக்கவே சொன்னேன். அண்ணா நீங்க இந்த அடிக்கிறீங்க, நிற்கவே மாட்டார். நீங்க இந்த அடிக்கிறீங்க, எல்லா இடத்துக்கும் போறீங்க. பிரச்சாரத்தை 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. 1 வருஷமா மக்களை தினமும் சந்திக்கிறீங்க. ஆனா பிரச்சாரமாக 1 வருஷமா பாக்குறீங்க. எல்லா